கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. உண்மையான மனந்திரும்புதல். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. கர்த்தராகிய இயேசு சகேயுவின் வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவரை பின்பற்றிய ஜனங்கள் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இருப்பினும் சகேயு அவர்களது முன்மாதிரியற்ற நடக்கையினால் சிறிதும் பின்னடையாமல் தன் முதலாவது சாட்சியை கொடுக்க எழுந்து நின்றான். அவனது முதலாவது சாட்சி அவனது குற்றங்களை அறிக்கையிடுதலும் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தலுமாயிருந்தது. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கட்டளை ஒருவன் நாளத்தனியாக திருப்பிச் செலுத்துவதை வலியுறுத்துகிறதை குறித்து யாத்திராகமம் 22:1 நாம் காண்கிறோம். தேவ வார்த்தையை உள்ளபடியே கண்டிப்பாக செயல்படுத்தும் வண்ணமாக தான் தேவனிடத்திலிருந்தோ மனிதனிடத்திலிருந்தோ திருடிய எல்லாவற்றையும் நாளத்தனையாக திருப்பி கொடுக்க இப்போது சகேயு மனமுவந்திருக்கிறான். ஒருவன் உண்மையாக மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு அவனுடைய ஜீவியத்திற்குள் வந்திருப்பாரேயானால் சகேயுவின் வாழ்க்கையில் சம்பவித்தது போல அவனது வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படும். மேலும் தேவனுடைய வார்த்தையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒத்ததாக தன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக எத்தகைய கிரயம் செலுத்த வேண்டியது வந்தாலும் அவன் அதற்கு மனமுவந்திருப்பான். கர்த்தராகிய இயேசு ஒருவனது ஜீவியத்திற்குள் வரும்போது அவன் செய்யும் முதன்மையான காரியங்களில் ஒன்று பண விஷயங்களில் உண்மையாயிருப்பதாகும். அப்போஸ்தலனாகிய பவுலுடன் சேர்ந்து சகேயுவும், எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:7-8-11 ஆகிய வசனங்களில் கூறுவது போல சகேயுவும் தைரியமாக கூறக்கூடியவனாயிருந்தான். சகேயுவின் சுருக்கமான இனிமையான சாட்சிக்கு பின் உடன்தானே கர்த்தராகிய இயேசுவும் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று லூக்கா 19:9 நாம் வாசிக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பற்றி சாட்சி கூறுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்கோ அவர்களை குறித்து கூறுவதற்கு எந்த சாட்சியும் இல்லாதிருக்கக்கூடும். ஆமேன்.